ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி டே, ஹாப்பி மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வாட்டரிங் கேன், அதாவது கார்டனிங் பண்ணுறதுக்கு தண்ணி ஊற்றுறதுக்கு அந்த கேன் செய்யலாம், எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நான் வேஸ்ட்டாக இருக்கிற எண்ணெய் கேன் எடுத்துட்டுருக்குறேன். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பியூசி பைப், அதாவது பியூசி பைப்லேயே சின்னதாக லாஸ்ட்டு அந்த பைப் இருக்கும். அப்படி இல்லைன்னா கட்டை பைப், அந்த கட்டை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். பிளாஸ்டிக்கில் வரும் பாருங்கள், அதை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை யூஸ் பண்ணி நான் இன்றைக்கி ஒரு வாட்டரிங் கேன் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த கேனில் இந்த கட்டைப்பையோடைய கொம்பை வச்சு ஒரு ஹோல் போட்டுப்போம் இந்த அளவுக்கு இந்த கேனில். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா அந்த கேனை, அந்த கட்டைப்பை பைப் இருக்குது இல்லைங்களா, அதை உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு எம்சீல் போட்டு நல்லா ஒட்டுறோம். சரிங்களா? இந்த கேனுக்கு நீங்கள் எம்சீல் போடுற போது ஃபஸ்ட்டே என்ன பண்ணுங்க, அந்த இடத்துல க்ளூவை அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு நல்லா ஒட்டுங்க. அதாவது இந்த குவிக் ஃபிக்ஸ் மாதிரி க்ளூ வருது இல்லைங்களா, அந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் எம்சீல் போட்டு நம்ம ஒட்டினோம்னா அந்த கேனும் இந்த எம்சீலும் நல்லா ஸ்டிக் ஆகிக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ரோஸ் மில்க் பாட்டில். இதை நான் என்ன பண்ணிட்டேன், நீங்கள் ரோஸ் மில்க் பாட்டிலோ இல்லை இதுக்கு ஈக்குவலாக இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு பாட்டில் நீங்கள் எடுத்துக்கோங்க. நமக்கு இந்த பாட்டிலில் பாட்டமும் மேல் டாப்பும் மட்டும்தான் வேணும். இந்த சென்டர் பார்ட் இருக்குது பாருங்கள், சர்க்கிள் போட்டுருக்கேன் பாருங்கள், இந்த சென்டர் பார்ட்டு நமக்கு தேவை கிடையாது. ஸோ இந்த பாட்டிலோட மூடியும் நமக்கு தேவையே கிடையாது. இப்போ இந்த சென்டர் பார்ட்டை மட்டும் நம்ம என்ன பண்ணுறோம், கட் பண்ணி நம்ம வச்சிடலாம். சரிங்களா? இப்போ இந்த சென்டர் பார்ட்டை நம்ம கட் பண்ணிடலாம். கட் பண்ணதும் இந்த பாட்டிலோட சைஸ் பார்த்தீங்கன்னா சின்னதாக கிடைக்கும் நமக்கு. இங்கே பாருங்க, இந்த பாட்டமையும் மேல் டாப்பையும் இன்சர்ட் பண்ணிடணும். நம்ம பாட்டத்தோட மேல் டாப்பை இன்சர்ட் பண்ணோம்னா இப்படி கிடைக்கும். அது வெளியே வராமல் இருக்கா, அதுக்கும் நம்ம எம்சீல் போட்டு நம்ம பேக் பண்ணி ஒட்டிடுறோம். சரிங்களா? இப்போ என்ன பண்ண போறோம்னா இதில் நம்ம ஹோல்ஸ் போட போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டே நம்ம ஹோல்ஸ் போட்டு நம்ம எம்சீல் போட்டு நம்ம அந்த பியூசி பைப்போ இல்லை கட்டைப்பை பைப்போ இருக்கு இல்லைங்களா, அதை நம்ம ஒட்டினோம்ல, அது காஞ்ச பிறகு தான் நீங்கள் இந்த ப்ராசஸ்க்கு நீங்கள் வரணும். இப்போ இதை போல் நான் ஊசியால் ஓட்டை போட்டு வச்சுட்டேன். இந்த விளக்குல ஊசியை ஹீட் பண்ணிட்டு ஓட்டை போட்டுட்டு வச்சுட்டேன். இப்போ இவங்க 2 பேருமே நல்லா காஞ்ச பிறகு தேர்ட் டைம் என்ன பண்றோம், அந்த வாட்டர் பாட்டில் மேல இருக்கு பாருங்க, அதை அந்த பியூசி பைப்போ இல்லை கட்டைப்பை அந்த பையோடைய பிளாஸ்டிக் கட்டை வரும் பாருங்க, அதுல நம்ம என்ன பண்றோம், இன்சர்ட் பண்ணி விட்டுடுறோம். இப்படி உள்ள நுழைச்சி விட்டுட்டு அதுக்கும் நம்ம என்ன பண்ணணும்னா எம்சீல் போட்டு ஒட்டினோம். ஏன்னா அவங்க வெளியே வரக்கூடாது இல்லைங்களா, தண்ணி ஊத்துற போது வெளியே வந்துடுச்சுன்னா வெளியே வராம இருக்கிறதுக்கு அவங்களையும் நம்ம எம்சீல் போட்டு இந்த மாதிரி வெளியே வராத மாதிரி நம்ம ஃபுல் கவர்ட் பண்ணிடணும். எம்சீலால ஃபுல் கவர்ட் பண்ணிட்ட பிறகு இப்போ இவங்களை என்ன பண்றோம்னா ஒரு கயிறு போட்டு, அந்த கேனோட கைப்பிடி இருக்கு பாருங்க, அதுல நம்ம இந்த மாதிரி கயிறு போட்டு கட்டிட்டேன். ஏன்னா வெயிட் தாங்காது சில நேரத்துல. அப்போ நம்ம தண்ணி ஊத்துற போது வெயிட்டாக வந்துச்சுன்னா அதனால கயிறு போட்டு நான் இந்த மாதிரி கட்டிட்டு இப்போ தண்ணி ஊத்துறேன் பாருங்க. நல்லா அழகாவே வந்தது. நான் தண்ணி ஊத்துற போது சும்மா நம்ம பைசா செலவு பண்ணாம வீட்டில் இருக்கிற வேஸ்ட் பொருளை நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலான்றதுக்காக ஒரு DIY நம்ம இப்போ செய்தோம். இதை யார் வேணாலும் செய்து பார்க்கலாம். யார் வேணாலும், லேடிஸாக இருந்தாலும் பரவாயில்ல, ஜென்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல, யார் வேணாலும் இதை அழகாக ஈஸியாக செய்யலாம். உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்க. சூப்பராக நான் எங்கள் வீட்டுக்கு செடியில் நான் அழகாக விட்டேன். சூப்பராகவே வந்தது. எனக்கு பாருங்கள், தண்ணி நல்லா வந்தது.